பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 8. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அல்லேலூயா. லவ் வில் கவர் a multitude of sins. அல்லேலூயா. அந்த அன்பு என்ன என்பதை நிரூபித்து காண்பித்து போனவர்தாம் நம் தலைவரும் நம் மீட்பெரும் நம் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. அந்த அன்பு எப்படிப்பட்டது என்றால், அந்த கல்வாரி மலையிலே சிலுவையிலே கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்திக் கொண்டிருக்கும் பொழுதும் கூட இவர்களை மன்னியும் பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்கின்றார்கள் என்று சொன்னாரே, அதற்கு பொருள்தான் அன்பு. அந்த அன்பு திரளான பாவங்கள், அவர்கள் செய்த திரளான பாவங்களை மூடிவிடுகிறது. நாம் இன்றைக்கு எப்படியாக ஒருவரை ஒருவர் மன்னிக்கின்றோம், நாம் அன்பு செலுத்துகின்றோம் என்றால், நாம் பிறருடைய பாவங்களை, பிறருடைய குற்றங்களை, திரளான பாவங்களை நாம் பொருட்படுத்தாமல் அவர்களை நேசித்து அவர்களை திரும்பவும் அன்பு செலுத்தி நம்மோடு கூட சேர்த்து கொள்வதுதான் அந்த அன்பு என்று வேதம் சொல்கின்றது. நம்முடைய தலைவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடியாக வைத்து விட்டு போன அந்த சுவாபம், அந்த சுவாபத்தை இன்றைக்கு தரித்து கொள்வோமா? காட் bless you.